மக்களே, இந்த கியூட்டான பேபி ஃப்ராக் எப்படி செய்யறதா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பேசிக் ஸ்டிச்சஸ் தான். பிகினர்ஸும் தாராளமா இந்த ஃப்ராக்கை செய்யலாம். ஆரம்பிக்கலாங்களா? செய்யறதுக்கு நாளைக்கு கங்கா பிராண்டோட பேபி பல்வூல் தான் நான் எடுத்திருக்கேன். 4mm ஹூக். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்றோம். ஃபவுண்டேஷன் செயின் செய்ய போறோம். நாளைக்கு 0 to 3 months பேபிக்கு பண்றேன். நம்ம 80 செயின் போட்டுக்கலாம். நான் 80 செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மெஷர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 37 சென்டிமீட்டர்ல காமிக்குது. என்ன பண்ண போறோம்னா 40 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து இந்த செயின் லென்த்தை போட்டு யாருக்காகவும் செய்யலாம். ஈவன் நமக்கே கூட நம்ம இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அழகா செஞ்சு போட்டுக்கலாம். மெஷர்மெண்ட் வந்து வேற ஒண்ணுமே இல்லை. நம்மளோட ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே மெஷரிங் டேப்பை வச்சு நம்ம செஸ்ட் லென்த்தை நம்ம அளந்துக்க போறோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 37ஓட நிக்குது. நம்ம எக்ஸ்ட்ராவா 3 சென்டிமீட்டருக்கு போட்டுக்க போறோம். அதே தான் நீங்க உங்க எவ்வளோ இப்போ 40 சென்டிமீட்டர் காமிக்குதுன்னா 43க்கு நீங்க போடுங்க, ஆர் 42க்கு போடுங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான் இது பேசிக்கே. இப்போ நம்ம இந்த செயினை வந்து க்ளோஸ் பண்ண போறோம். சரிங்களா? அதுக்கு ரெண்டு பக்கமும் நமக்கு வி ஸ்டிச் வந்து விசிபிளா இருக்கா, சேமா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்ல நம்ம இப்போ ஸ்லிப் நாட் போட்டுற போறோம். ஸ்டார்டிங்ல போட்டிருந்தோம்ல ஃபர்ஸ்ட் செயின், அதுல இப்போ நமக்கு பாருங்க, இப்போ நான் ஸ்லிப் நாட் போட்டுட்டேன். இந்த ரெண்டு பக்கமும் நமக்கு விசிபிளா இந்த வி ஸ்டிச் இருக்கு. நமக்கு வந்து ட்விஸ்ட் ஆகலை. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுதா? சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்றோம். ரோ 1 போடுறோம். 2 செயின் போட்டுக்கிறோம். இந்த 2 செயின்ங்கிறது ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே கவுண்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பேக் லூப்பை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நூல் எடுத்துக்கிறோம். அடுத்த ஸ்டிச்ல இன்சர்ட் பண்றோம். பேக் லூப்பை மட்டும் யூஸ் பண்றோம். ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ இந்த மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே தான் போடுறோம். ஸோ பாருங்க, இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நமக்கு ட்விஸ்ட் ஆகாமல் நீட்டாக வந்திருக்கு பாருங்க. ஸோ இதுக்கு தான் சொன்னேன், நம்ம ஃபர்ஸ்டே செயின் வந்து நமக்கு ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அடுத்த ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 2 செயின் போட்டிருந்தோம்ல, அதில் செகண்ட்ல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 செயின் போட்டுக்கிறோம். அடுத்த ஸ்டிச்சில் பேக் லூப்பை மட்டும் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ அடுத்த ஸ்டிச்லையும் ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறோம். பேக் லூப்பை மட்டும் யூஸ் பண்ணுறோம். தென் அடுத்த செயின்லையும் நம்ம இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதே பேட்டர்ன் நமக்கு நம்மளோட பாடி பார்ட், குழந்தையோட பாடி பார்ட்க்கு எவ்வளவோ அவ்வளோக்கு நம்ம இதே பேட்டர்ன் ரிப்பீட் பண்ண போகிறோம். நான் வந்து 10 ரோஸ் பரிசை போடுறேன். நானும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ரோ என்ன பண்ண போகிறோம்னா 2 செயின் போட்டுக்கிறோம். நூல் எடுத்துக்கிறோம். அதே ஸ்டிச்குள்ளே ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம். அண்ட் அடுத்த ஸ்டிச்சில் நார்மல் ஹாஃப் டபுள் க்ரோஷே. நம்ம அந்த இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் வந்து பேக் லூப் யூஸ் பண்ணி போட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி போடாமல் ஃபுல்லாகவே வந்து இந்த 2 லூப்பையும் சேர்த்தே நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம் இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே. ஸோ ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டிருந்தோம்ல, அதில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஒரு செயின் போட்டு இந்த ரூலை நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். ஸோ நமக்கு பின் பக்கம் வந்து நம்ம அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டது இப்படி இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை ஃப்ரண்ட்டாக எடுத்துக்கலாம், ஃப்ரண்ட் சைடாக எடுத்துக்கலாம். பாடி பார்ட் செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்து ஃப்ராக் பார்ட் செய்ய போகிறோம். சரிங்களா? நான் அதுக்கு இந்த கிரீன் கலர் வந்து எடுத்திருக்கேன், கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதான் நம்மளுடைய டாப் சைட், இது வந்து பாட்டம். ஓகேங்களா? இப்போ நம்ம இப்படி திருப்பிக்க போகிறோம். சரி, நம்ம திருப்பிட்டு நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பேக் சைட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு செயினில் இன்சர்ட் பண்ணி இந்த நூலை நம்ம கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம 3 செயின் போட்டுக்கிறோம். இந்த 3 செயின்ங்கிறது ஒரு டபுள் க்ரோஷே கவுண்ட். நூல் எடுத்துக்கிறோம். அதே ஸ்டிச்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம். 2 செயின் போட்டுக்கிறோம். நூல் எடுத்துக்கிறோம். அதே ஸ்டிச்குள்ளேயே இன்னும் 2 டபுள் க்ரோஷே போடுறோம். இப்போ நமக்கு வி ஸ்டிச் மாதிரி வந்திருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அடுத்ததா 2 செயின் போட்டுக்கிறோம். நூல் எடுத்துக்கிறோம். இந்த 2 ஸ்கிப் பண்ணிடுறோம். 1 2 ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட்ல வந்து நம்ம 2 டபுள் க்ரோஷே போடுறோம். ரெண்டு செயின் போட்டுக்கிறோம். அதே ஸ்டிச்குள்ள இன்னும் 2 டபுள் க்ரோஷே. அடுத்ததா 2 செயின் போடுறோம். 1 2 ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட்ல இதே பேட்டர்ன் தான் நம்ம ரிப்பீட் பண்றோம். 2 டபுள் க்ரோஷே, 2 செயின், 2 டபுள் க்ரோஷே.
ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நமக்கு இந்த மாதிரி தான் டிசைன் இருக்கும். இப்போ நம்ம தேர்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். 1 2 3. ஸோ தேர்ட் ஒன்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 2 செயின் போட்டிருந்தோம்ல அந்த ஸ்பேஸ் அதில் நம்ம இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம 3 செயின் போட்டுக்க போகிறோம். இந்த 3 செயின்ங்கிறது ஒரு டபுள் crochet கவுண்ட். இதே ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம இன்னொரு டபுள் crochet போடுறோம். அடுத்த 2 செயின் போடுறோம். அண்ட் இதே ஸ்பேஸ்க்குள்ளே இன்னும் 2 டபுள் crochet போடுறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருக்க அந்த வி ஸ்டிச் மேலேயே அந்த சென்டர்லேயே நம்ம இன்னொரு வி ஸ்டிச் போட்டிருக்கோம். அடுத்ததாக 2 செயின் போடுறோம். நூல் எடுத்துக்கிறோம். அடுத்த ஸ்பேஸ் இந்த 2 செயின் ஸ்பேஸ் இருக்குங்க இல்லையா, அதில் வந்து நம்ம 2 டபுள் crochet, 2 செயின், 2 டபுள் crochet. ஸோ விக்கு மேலே வி அப்படி தான் நம்ம போட்டிருக்கோம். அடுத்ததாக 2 செயின் போடுறோம். அடுத்த செயின் ஸ்பேஸில் இதே பேட்டர்னை ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ நம்ம இதே பேட்டர்னை பேபி சைஸ்க்கு ஏற்றாப்புல நம்ம செய்ய போகிறோம். நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு தேவையோ அவ்வளோ லென்த்துக்கும் இதே பேட்டர்னை நம்ம ஃப்ராக் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறோம். நானும் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக நம்ம இந்த ஸ்கர்ட்டோட பார்டர் செய்ய போகிறோம். நம்ம இந்த எண்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருப்போம். இந்த 2 செயின் போட்டிருந்தோம்ல அந்த 2 செயின்லேயே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கிறோம். நூல் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பேஸில் நம்ம 5 டபுள் crochet போட்டுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ 5 டபுள் crochet போட்டாச்சு. இப்போ அடுத்ததான் இந்த 2 செயின் இருக்கும்ல அதில் வந்து சிங்கிள் crochet போடும். அடுத்து நம்ம நூல் எடுத்துக்கிறோம். இந்த வி ஸ்பேஸ் இதுக்குள்ள நம்ம 5 டபுள் crochet போடுறோம். அஞ்சு டபுள் crochet போட்டாச்சு. அடுத்ததா இந்த 2 வி ஸ்டிச்சுக்கும் நடுவில் நம்ம 2 செயின் போட்டிருப்போம்ல அதில் வந்து சிங்கிள் crochet. ஸோ இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம இதே பேட்டர்னை ரிப்பீட் பண்ணுறோம். நம்ம ஸ்கர்ட் பார்ட்டும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபைனலாக இந்த ஷோல்டர் ஸ்ட்ராப்பும் இந்த ஹிப் பெல்ட்டும் செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஷோல்டர் ஸ்ட்ராப் செய்ய போகிறோம். அதுக்கு இங்கேருந்து சென்டர் பார்ட்க்கு நம்ம வந்துப்போம். இப்படி பண்ணிட்டு இந்த ஏரியாவில் நம்ம வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப் வந்து செய்ய போகிறோம். ஓகேங்களா? ஹூக்கை இந்த செயின் ஸ்டிச்சஸ்குள்ளே நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். க்ரீன் கலரை இந்த பாடி பார்ட்டோட நம்ம அட்டாச் பண்ணிடுறோம். செயின் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு நம்ம வந்து எப்பயும் போல் செயின் ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ செயின்லாம் நம்ம பண்ணிக்கலாம். பாப்பாவோட லென்த்துக்கு ஏற்றாப்புல நம்ம இந்த செயினை போட்டுக்கலாம். 20 செயின் போட்டிருக்கேன். ஒரு செயின் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவா இதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருவோம். ஸோ இதே தான் நம்ம பின்பக்கமும் செய்கிறோம். சேம் ஸ்டிச்சஸில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் எப்படி நூலை ஆட் பண்ணோமோ அதே மாதிரி ஆட் பண்ணி செயின் ஸ்டிச்சஸ் செய்ய போகிறோம். ஒரு செயின் போட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம செயின் வந்து போட்டுடலாம். இந்த நூலையும் கட் பண்ணி விட்டுருவோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்குது. இதே தான் நம்ம இந்த பக்கமும் செய்ய போகிறோம். ஸோ நான் 2 பக்கமும் ஸ்ட்ராப் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக இந்த ஹிப் பெல்ட் செய்ய போகிறோம். ஹிப் பெல்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுவும் வந்து செயின் ஸ்டிச்சஸ் தான் செய்கிறோம். நமக்கு எவ்வளோ இந்த லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கும் செயின் ஸ்டிச்சஸ் செய்ய போகிறோம். ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 செயின் அந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். 100 செயின் போட்டிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து நூலை விட்டுட்டு இதை வந்து இங்கே கோர்க்க போகிறோம். இந்த பாடி பார்ட்டில் ஃபைனலாக வந்து ஹாஃப் டபுள் crochet போட்டிருப்போம்ல, நார்மல் ஹாஃப் டபுள் crochet அதில் தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ நான் இந்த எட்ஜிலேருந்து செய்கிறேன். ஓகேங்களா? இந்த ஹாஃப் டபுள் crochet இருக்கா இதில் அப்படி சென்டரில் விட்டு இந்த 2 ஸ்டிச்சை நம்ம ஸ்கிப் பண்ணிவிடும். இந்த 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் இப்படி வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்து இதை 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்டில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி அடுத்து இதை 2 ஸ்கிப் பண்ணுறோம். சரிங்களா? நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த நூலை அப்படியே வெளியில் எடுத்துடுறோம். ஓகேங்களா? நம்ம இதை ஃபுல்லாக அப்படியே நம்ம கோர்த்து தர போகிறோம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பாருங்க. நமக்கு இந்த மாதிரி அழகாக ஒரு
பெல்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. சூப்பரா வந்திருக்கு. இப்ப இத வந்து நம்ம கட் பண்ணிட்டு நாட் போட்டுருவோம். டடா! நம்மளோட பேபி ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப ஈஸி. பேசிக் ஸ்டிச்சஸ வச்சு நம்ம ஒரு சூப்பர் ஃப்ராக் ரெடி பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த ஃப்ராக் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். அது பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்க தட்டி விட்டுருங்க. அண்ட் இந்த மாரி பிகினர் க்ரோஷெட் ப்ராஜெக்ட்ஸ் வேணுங்கிறவங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.